உங்கள் பிசினஸ் உங்கள் ஏரியாவில் டெவலப் ஆகணுமா? இன்றே விளம்பரப்படுத்துங்கள். சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் 9884599786. First of all, thank you Kani sir, Amir sir, Satish bro, Saravanan sir. எல்லாருக்கும் நன்றி இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து கிரேஸ் பண்ணி யோலோ படத்தை சப்போர்ட் பண்ணதுக்கு. சதீஷ், நான் ஹியூஜ் ஃபேன் ஆஃப் பேச்சுலர், வாண்ட் கீப் டெல்லிங் தட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த படத்தில் மதனுங்கிற கேரக்டருக்கு நான் கரெக்டாக இருப்பேன்னு நினச்சி எனக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ண இந்த படத்தோட முக்கியமான அசிஸ்டன்ட் டைரக்டராக பயங்கரமான பில்லர் ஆஃப் சப்போர்ட்டாக இருந்த ஸ்டீஃபன் ப்ரோக்கு நன்றி. ஏன்னா அந்த கால் எல்லாருக்குமே அந்த ஃபர்ஸ்ட் கால் தான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். அது அந்த ஒரு தாட் உங்களுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அண்ட் அந்த டிசிஷனை சப்போர்ட் பண்ணி எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாம் சார், ரைட்டர் ராம் சார் அண்ட் எங்களோட சூப்பர் ஃப்ரெண்ட்லி ஃபன் ப்ரொடியூசர் மகேஷ் சார், 3 பேருக்குமே நன்றி. சாம் சாரை பற்றி சொல்லணும்னா, ஹீ இஸ் த மோஸ்ட் கூலஸ்ட் டைரக்டர். டென்ஷனே எடுத்துக்க மாட்டாங்க எந்த சீன்ஸ்லேயுமே. வந்து சீரியஸான சீக்வன்ஸ், மோஸ்ட்லி என்னோட போர்ஷன்ஸ் வந்து இமோஷனல் அண்ட் ரொமான்டிக் போர்ஷன்ஸ் இந்த படத்தில். எதுலேயுமே வந்து ஒரு டென்ஷனே எடுத்துக்க மாட்டாங்க. லேட் நைட் ஷூட் பண்ணாலும் டே பிரேக் வர டைம்லையுமே ரொம்ப காம் அண்ட் கம்போஸ்டாக இருப்பாங்க. சேம் வித் ராம் சார். அண்ட் மகேஷ் சார் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஹீஸ் அ ஃபென்டாஸ்டிக் பர்சன் அண்ட் மோர் தென் தட் அவர் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ப்ரொடியூசராக டெஃபினட்டாக வருவாருன்னு நாங்கள் எல்லாருமே வேண்டிக்கிறோம். பிகாஸ் எம்ஆர் மோஷன் பிக்சர்ஸோட யோலோ வந்து இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் பீப்புள்னு சொல்லி தான் லாஸ்ட் இயர் இதே மாதம் பூஜை போட்டோம். கரெக்டாக 1 இயரில் படம் வந்து தியேட்டர்ஸ்க்கும் வந்திருக்கு. சார், இந்த ஸ்பீடு இது எல்லாத்துக்குமே காரணம் உங்களோட சப்போர்ட் டுவர்ட்ஸ் அஸ் சார். நீங்கள் ப்ராமிஸ் பண்ண மாதிரி இந்த படத்தை தியேட்டர்ஸ்க்கு கொண்டு வந்திருக்கீங்க. வி won't let you down. நெக்ஸ்ட்டு, இந்த படத்தில் நடிச்சிருக்கிற தேவ் ப்ரோ, தேவிகா எல்லாருக்குமே வந்து பெஸ்ட் விஷஸ். சூப்பராக நடிச்சிருக்காங்க. என் கூட என்னோட பேராக நடிச்சிருக்கிற நிதிக்கும் பெஸ்ட் விஷஸ். அவங்களும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. நிக்கி, யுவராஜ், திவாகர், எல்லா என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ, கிரி சார் எல்லாருக்குமே நன்றி. அண்ட் எங்களை வந்து ஃப்ரேமில் அழகாக காட்டின சூரஜ் சாருக்கு ரொம்ப நன்றி. அவரோட ஒர்க் வந்து டெஃபினட்டாக டாக்கிங் பாயிண்ட்டாக இருக்கும்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். அண்ட் இந்த மியூசிக் டைரக்டர் அப்படின்ற அந்த பர்சனை வந்து யூஸ்வலாக ஆக்டர்ஸ் மீட் பண்ண மாட்டாங்க. பட் இந்த படத்தில் நான் வந்து மியூசிக் டைரக்டரோட தான் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது என்னுடைய டெபியூ பிளேபேக். இதில் நான் ஒரு பாட்டு பாடியிருக்கேன். என்னோட ஃப்ளாஷ்பேக் சாங்கை நானே பாடியிருக்கேன். ஸோ த மேல் வோக்கல்ஸ் ஆர் மைண்ட். தேங்க்யூ சகிஷ்ணா சேவியர் ப்ரோ, என்னை நம்பி ஒரு சிங்கராக இந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு. உண்மையிலேயே இட்ஸ் மை மதர்ஸ் ட்ரீம். எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஆசை நான் பாடணும்னு. சின்ன வயசில் சங்கீதம் கற்றுக்கிட்டேன். ஆனால் இப்போ என்னை பாட வச்சதுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. கண்கள் காணுங்கிற ட்ராக் வந்து நான் பாடியிருக்கேன். ஸோ டெஃபினெட்லி அந்த ட்ராக்குக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். அண்ட் சேவியர் ப்ரோஸ் மியூசிக் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது ப்ரோ. ஹியூஜ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ப்ரோ. Thanks to Generous Entertainments and Trendloud for supporting our film. Definitely YOLO September 12th theaters la varum. நிறைய violent films க்கு மத்தியில ஒரு breeze of யங் காஸ்ட் அண்ட் க்ரூவோட உங்களை வந்து த்ரில்லும் பண்ணும், ரொமான்டிக்கான சீக்வன்சஸும் இருக்கும். அதே சமயத்தில் ஒரு க்யூட்டான ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட்டும் டெஃபினட்டாக வந்து எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறோம். இந்த படத்தோட எடிட்டர், ஆல் த டெக்னீஷியன்ஸ், எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அபீஷ் ப்ரோ, ஸ்ரீநந்தன் ப்ரோ எல்லாருக்குமே நன்றி. எல்லாருமே உழைச்சதுனால தான் ஒரு படம் வந்து வெளியே வரும். எல்லா படத்துக்கும் அதே எஃபர்ட் எல்லாருமே என்றைக்குமே போட்டிருக்காங்க. பட் இந்த மாதிரி பீப்புளை நம்ம டெஃபினட்டாக மென்ஷன் பண்ணி ஆகணும். ஏன்னா அவங்களோட எஃபர்ட்னால தான் இன்னைக்கு படம் தியேட்டர்ஸ்க்கு வருது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஆர்கே சல்மணி சார் அஸ் வெல். எல்லாருக்குமே நன்றி. அண்ட் ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு வந்து எவ்வளோ பிடிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இன்னொரு 14 டேஸில் படம் தியேட்டர்ஸ்க்கு வருது. அமிட்ஸ்ட் ஆல் த பிக் ஃபிலிம்ஸ், ப்ளீஸ் டூ சப்போர்ட் ஆர் ஜென்யூன் ஃபிலிம் வித் அ ஹார்ட். தேங்க்யூ. அதாவது எல்லாருமே இந்த படத்தில் வந்து நாங்கள் காஸ்ட்டை வந்து தேடி கண்டுபிடிச்சி எல்லாருக்குமே வந்து ஒரு ஆடிஷன்லாம் கொடுத்தோம். ஆனால் லான்ச் ஈவெண்ட்லேயே வந்து எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காருன்னு சொல்லி கேட்டு அவரே வாங்கிக்கிட்ட ஒரே ஒரு ஆர்டிஸ்ட்டு அண்ணன் மட்டும்தான். இந்த கிரேட் ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் அண்ணன் படத்தில் வந்து தேவிகாவோட ஒரு ஃபாதராக பண்ணியிருக்காங்க. படத்தில் வந்து சரி, பொண்ணோட ஃபாதராக பண்ணியிருக்காங்க. அப்பா பொண்ணுக்கு நல்ல ஒரு இமோஷனல் படத்தில் வந்து இருக்க ஒரு பாண்டிங் இருக்குது. அண்ணன் உங்களை பற்றி நீங்களே சொல்கிறீங்களா? நான் சுத்தமாக தயவு செஞ்சுவாங்க. தேங்க்யூ சாம். சாமுக்கு ஒரு பெரிய கைத்தறல் விடுங்க. நான் ஒரு சில இன்சிடென்ட்ஸ்லாம் சொல்கிறேன் அவரை பற்றி. முக்கியமாக முதல்ல என்னுடைய ஃபார்மல் ஸ்பீச் ஒரு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் அந்த மேடையில் இருக்கவங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லணும். சும்மா ஒரு ஃபார்மலான ஒரு நன்றி கிடையாது. முக்கியமாக எனக்கு வந்து
என் வாழ்க்கை, அதாவது நானும் என் மனைவியும் எப்பவுமே நாங்கள் வந்துட்டு எல்லா ஷூட்டிங் செட்லேயும் நாங்கள் 2 பேருமே தான் போவோம் வருவோம். அதனால் இண்டஸ்ட்ரிக்கே இது தெரியும். அந்த மாதிரி வாழ்க்கையில் நாங்கள் எந்த ஒரு தொழில் பண்ணாலுமே நாங்கள் 2 பேருமே சேர்ந்து தான் பண்ணுவோம். அந்த மாதிரி இந்த தொழில் இந்த பக்கமே வராது. 2 பேரும் ஓடி போயிடுங்கன்னு எங்களுக்கு அட்வைஸ் கொடுத்து எங்கள் வாழ்க்கையே காப்பாற்றி இன்றைக்கி நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும். அது முக்கிய காரணம் செல்வமணி அண்ணா. நான் அவருக்கு அவரோட பாதம் தொட்டு நாங்கள் 2 பேருமே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உண்மையிலே அவ்வளோ பெரிய ஒரு சிக்கல் சினிமாவில் எல்லாருக்கும் நடக்குமான்னு அவரே என்ன கேட்டார். இந்த மாதிரிலாம் யாருக்கும் திரும்பி வராது, ஓடி போயிடுங்க 2 பேரும், இந்த பக்கமே வராதிங்கன்ட்டு. 3 பேருமே எங்களுடைய வாழ்க்கையை அவ்வளோ அழகாக டச் பண்ணியிருக்காங்க. அமீர் அண்ணாவும் சரி, கனி அண்ணாவும் சரி. கனி அண்ணா எனக்கு அவர் தான் முதல்ல எனக்கு திரைப்படத்தில், ஏன்னா நான் பாலச்சந்தர் சாரால் அறிமுகப்பட்ட ஒரு நடிகர். ஆனால் எனக்கு டைலாகும் பேச வரல, கேமரா என்னன்னு தெரியல, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அதை என்னை அப்போவே 2005 என்னை அவ்வளோ பக்குவமாக என்னை கம்ஃபர்ட் ஜோனில் வச்சு இந்த டைலாக் இப்படி தான் கோபி சொல்லணும், இப்படி தான் நடந்தனே சொல்லணும், பேசினே சொல்லணும் என்னை அப்போ ஆரம்பித்து இன்னைக்கு இப்போ அடுத்தது அவர் இயக்கிற ஸ்கூல் பஸ்ன்ற திரைப்படத்தில் எனக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்து வாழ்க்கையில் என்னை ஒரு ரெஸ்பான்சிபிள் ஆக்டர். எல்லாரும் என்ன காமெடியனா பார்ப்பாங்க, சொன்னால் கேட்க மாட்டார், ஏதாவது பேசினே இருப்பார், அப்படி தான் எல்லாருமே பார்ப்பாங்க, சாம் உட்பட. ஸோ என்னை அழகாக இவனை எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். அவ்வளோ அழகாக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து எங்கள் 2 பேருமே அந்த மாதிரி எப்போவுமே வரவேற்பார். அதனால் 3 பேருக்குமே என்னுடைய அன்பையும் எங்களுடைய மரியாதையும் நாங்கள் எங்கள் குடும்பத்தின் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, அடுத்தது இந்த படத்துக்கு வருவோம். இந்த படத்தில் என்ன அப்பா கேரக்டர் நீங்கள் பண்ணோன்னே அப்படின்னு சொன்னார். சரிப்பா, ஆனால் காமெடி வேணாண்ணே அப்படின்னாரு. முதல்ல என்னப்பா இப்படி சொல்லிட்டு அப்படின்னா, இல்லை காமெடி பண்ணக்கூடாது, நீங்கள் அப்பாவாக தான் பண்ணணும் அப்படின்னாரு. நான் இப்போ தான்ப்பா நான் சிரித்தாள் பண்ணேன், அப்பாவா வேண்டாப்பா, எல்லாம் அதை கேட்குறாங்க வேண்டாம் அப்படின்னா. நான் சிரித்தாளில் நீங்கள் ஆதிக்கு ஒரு பையனுக்கு அப்பாவாக நீங்கள் பண்ணீங்க, இதில் நீங்கள் பொண்ணுக்கு அப்பாவாக பண்ணுறீங்க அப்படின்னாரு. எனக்கு அந்த ஒரு விஷயமே ரொம்ப பிடிச்சது. வாழ்க்கையில் எனக்கு கிடைக்காத ஒரு அனுபவத்தை, ரியாலிட்டியில் எனக்கு கிடைக்காத ஒரு அனுபவத்தை சாம் எனக்கு திரையில் உருவாக்கி கொடுத்துருக்காரு. ஸோ அது நான் ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நான் கருதுகிறேன். அது இந்த இடத்துல சொல்லமா வேண்டாமான்னு தெரியாது, ஆனால் இது ஒன்று சொல்லலாம், என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லணும், பிரச்சனை இல்லை. என்னுடைய மகள் 5 வயசில் எங்களை விட்டு போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ஒரு டீனேஜரில் ஒரு பொண்ணு எப்படி இருப்பா, என்ன செய்வா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்டராக்ஷன், ஒரு அனுபவம், அதெல்லாம் எங்களுக்கு எங்கள் 2 பேருக்குமே ஒரு கற்பனையிலே தான் இருந்தது. அட்லீஸ்ட் நானாவது அதை ஒரு திரையில் இன்னைக்கு சாம் மூலியமாக அதை நான் அனுபவித்தேன். அதுக்கு எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சாம். அதுவும் நம்ம ஏதாவது எக்ஸ்ட்ரா டைலாக் போட்ட கூட வேண்டாம் பாரு, ஆனால் நான் காமெடி வேணாண்ணா அப்படின்னு. அது கூட இவர் சொன்னா பின்னாடி ஒரு பின்பாட்டு ராம் அண்ணா வேணாண்ணா. இதே 2 பேருமே எதுவுமே பண்ண விட மாட்டாங்க. சரி எனக்கு என்னடா சாம் டைலாக் இப்படி எழுதியிருக்கேன் அப்படின்லாம் சொன்னேன். ஆனால் அந்த படம் பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப ஒரு எமோஷ்னலாக ரொம்ப அழுது பரண்டு கதறாமல் அழகாக ஒரு மீட்டரில் என்னை நிறுத்தி வச்சிருக்கார் சாம் அண்ட் ராம். உங்கள் 2 பேருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. சாம் பற்றி இன்னொரு அதிகப்படியான ஒரே ஒரு விஷயம், ஒரு சுச்சுவேஷன் மட்டும் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். எங்கள் ஷூட் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபஸ்ட் டைமர்ஸ், எல்லாருமே ரொம்ப ஜாலியாக ஒரு காலேஜ் வர மாதிரி தான் வருவாங்க. அங்கே இருக்கிறதுலே நான் தான் ப்ரொஃபஸர் மாதிரி எல்லாரையும் ஓட்டணும், மேய்க்கணும், அந்த மாதிரி நிறைய இடத்துல சுச்சுவேஷன்ஸ் இருந்தது. பட் ஒரு காலகட்டத்தில் நான் சாம் எப்படி ஒரு சின்சியரான ஒரு திரைப்படத்தில் நம்மளை நம்பி இவ்வளோ விஷயத்த பண்ணியிருக்காங்க, அதுக்கு நம்ம எவ்வளோ நேர்மையாக இருக்கணுன்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு முக்கியமான ஒரு சீன்ஸ் போயின்னு இருக்கு, நிறைய காம்பினேஷனில் போயின்னு இருக்கு, எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அன்னைக்கு கார்த்தால பார்த்தீங்கன்னா அவருக்கு மகனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ரொம்ப சீரியஸான ஒரு இஷ்யூ. அது நான் நார்மல்லாம் காய்ச்சல் அந்த மாதிரி ரொம்ப சீரியஸான ஒரு இஷ்யூ. அப்படி இருந்தும் கூட அவர் அந்த ஷூட்டிங் டேவை கேன்சல் பண்ணவே இல்லை. அது என்ன நடந்ததோ அது அப்படியே நடந்தது. அவர் மகனும் டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் அந்த ஷூட்டிங் நடத்தி அந்த ஷூட்டிங் முடித்தாங்க. அதுக்கு 2 பேருமே நம்ம இந்த இடத்துல தயாரிப்பாளர் சார்பாக அவருக்கு நம்ம பாராட்டுகள் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் செப்டம்பர் 12 இந்த படம் ஒரு வானர கூட்டம் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்ன ஓகே, ஒரு இளமை பட்டாலும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. எங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் எனக்கு மகேஷ் சார் ஃபோன் பண்ணி, கோபி ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங், இங்கிலீஷில் தான், கோபி ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங், சொல்லுங்கள் சார் அப்படின்னா. த மூவி ஹஸ் கம் அவுட் ரியலி வெல் கோபி, ஐ ஆம் வெரி ஹாப்பி, ஐ வாண்ட் யூ டு சி அப்படின்லாம் சொன்னார். ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூசர் பசங்க தான் கவுத்துருக்காங்களா அப்படின்னு நினச்சேனா. ஆனால் பார்த்தப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப பெருமையாக இருந்தது. சார் யூ செட் இட் ரைட் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனிங்லேயே படம் சேலாக இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஃபார் த என்டையர் க்ரூ எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி, பாராட்டுகள். உங்கள் அனைவருக்கும் சரி, இந்த மேடையில் வீட்டிற்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் சரி, எல்லாருக்கும் எங்களுடைய அன்பையும் பணிவையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக யார்? திரைப்படத்தின் கதாநாயகி வாங்க, த பிளாக் பெல்ட் ஓனர், கேரளாலேருந்து இங்கே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பைக்லேயே வந்திருக்காங்க. ஒரு நிமிஷம். இந்த படம் ஒரு நல்ல பட்ஜெட், சின்ன பட்ஜெட் படம் அப்படிங்கிறது ஒரு பெரிய உதாரணம். நானே கம்பேர் பண்ணுறேன் பார்த்தீங்களா இந்த அதான் ப்ரொடியூசர் ரொம்ப ஸ்மார்ட். அதனால் சொல்கிறேன், கோபி கம்பேர் பண்ண சொல்லுங்கள்.
பூஜையும் நான் தான் செய்தேன், ഇതിലും நான் தான் செய்தேன். வாங்க தேவிகா, ബൈക്ക് എങ്ങ വെച്ചിരിക്കீங்க? വീട്ടിൽ വെച്ചിരിക്കீங்க. ആരെന്നെ കറ്റു ഒരേ കഴി വരുന്നുണ്ടേ. എവിടെ ആണെന്നല്ല. അത് മലയാളമോ തമിഴാണോ? തമിഴ്. വെൽക്കം പ്ലീസ്. തമിഴ് വെൽക്കം. இங்கிலீஷ். ஏதாவது ஒரு பால போடணும் உங்களுக்கு மேலே, அதான் வெயிட்டிங். நீங்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எஸ்பெஷலி சமுத்திரகனி சார், அமித் சார், ஆர்கே செல்வமணி சார் அண்ட் சரவண சார் அண்ட் சதீஷ் சார், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னோட தமிழில் வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆக போகிற மூவி இட் வில் பி யோலோ. நான் முன்னாடி பண்ணுறது இமோஜின்னு ஒரு வெப் சீரீஸ் இன் தமிழ் அண்ட் 2 தெலுங்கு மூவி அண்ட் 1 இன் மலையாளம். யோலோ பற்றி சொல்லணும்னா ஐ வுட் சிம்ப்ளி லவ் டு கால் இட் அஸ் அ மியூசிக்கல் சோல். எனக்கு லைக் 6 சாங்ஸ் இருக்காங்க. மியூசிக் எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகுது. எப்படின்னா ஒரு ஆக்ட் பண்ணும்போது கூட அழுகிற சீனெல்லாம் இருக்கும்போது எனக்கு மியூசிக் வச்சுனா ரொம்ப இமோஷன் வரும். ஸோ அதுக்கு என்ன ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது சாம் சார் தான். ஆல்வேஸ் ஹி யூஸ் டு கீப் எ சாங் பிசைட்ஸ் மீ. ஸோ அதனால லைக் கிளிசரின் போட்டு அழுகுச்சுன்னா லைக் எனக்கு வந்து அவ்வளோ இம்பேக்ட் வராது. ஸோ கரெக்டாக கனெக்ட் பண்ணணும்னா மியூசிக் போட்டு தான் எனக்கு வந்து ரொம்ப கனெக்ட் ஆகும். ஸோ தேங்க்யூ சாம் சார். இந்த படத்துக்கு நான் வந்தது பிகாஸ் ஆஃப் சாம் சார். ஹேவ் டன் ப்ரோ லைக் ஒரு தெலுங்கு மூவி. சமுத்திரகனி சார் வாஸ் த டைரக்டர், பவன் கல்யாண் சார் வாஸ் த ஹீரோ. ஸோ அவங்க வந்து கோ-டைரக்டராக பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து தான் பார்த்தேன். ஸோ பிகாஸ் ஆஃப் தேட் ஐ கெட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதுக்கு சாம் சார் ரொம்ப நன்றி. அண்ட் ராம் சார் நம்ம ஸ்கிரிப்ட் ரைட்டர் ரொம்ப நன்றி. அண்ட் அதுக்கப்புறம் மகேஷ் சார். ஸோ இவ்வளோ ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் புது கேஸ்ட்டை வச்சு லீட் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படி ஒரு சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணதுக்கு மகேஷ் சார் ரொம்ப நன்றி. அண்ட் நம்ம டிஓபி சார் சூரஜ் சார் தேங்க்யூ சார். அண்ட் நம்ம மியூசிக் டைரக்டர் சேவியர் சார் தேங்க்யூ. அண்ட் வோல் கேமரா டிபார்ட்மெண்ட், வோல் யோலோ டீம், வோல் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி. அண்ட் என்னோட அம்மா அப்பா, அவங்க இல்லைன்னா நான் இல்லை, அம்மா வந்திருக்காங்க. தேங்க்யூ அம்மா, தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. அண்ட் யோலோ இஸ் கானா ரிலீஸ் ஆன் September 12th. எல்லோரும் போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஒரு படம் பார்த்தா அதோட கிளைமேட் தெரியணும்னு சொல்லுவாங்களே, இந்த படம் பார்த்தப்போ எல்லாருமே யங்காக இருக்காங்க. இட்ஸ் அ யங் ஃபிலிம். சாம் பிரதர், உங்கள் ஃபேமிலி வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப பெருசு உங்களுக்கு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் வந்து ஒரு டீசர் ரிலீஸ், பாட்டு ரிலீஸ் பண்ணேன்னு நினைக்கிறேன். அப்போ பயங்கரமாக ஓடி, இவரே பயங்கர யங்ஸ்டராக இருந்தார். இவங்க போட்ட ஷர்ட்டெல்லாம் நீங்கள் போட்டு சுற்றிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அண்டு டெக்னிக்காலிட்டியாக பார்த்தா டெக்னிக்கல் டீம் வந்து ரொம்ப சவுண்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. டிஓபி, மியூசிக் அண்ட் எடிட் எல்லாமே. அண்டு ஆர்டிஸ்ட்டும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நான் வந்து தேவ் பற்றி சொல்லணும். நான் வந்து டெல்லி சார் வந்து ஒரு நாள் திடீர்னு என்னோடய ப்ரொடியூசர் வந்து ஒரு நாள் 5 o'clock மீட் பண்ணலாமான்னு கேட்டார். நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டால் ஒரு தாம்பரம் பக்கத்தில் இருந்தார். சாலிகிராமத்துலேருந்து தாம்பரம் போகிறதுக்கு எப்படியும் நாங்கள் இப்போ 4:30 மணிக்கு என்னமோ சொன்னார். ஒரு 1/2 hourல காரெல்லாம் விட்டுட்டு பைக் எடுத்துட்டு என்னை கூட்டிகிட்டு போய் டைரக்டர் ஆகினது தம்பி தான், தேவு தான். ரொம்ப குட்டி பையன், ஜாலியாக சுற்றிட்டு துருன்னு ஆஃபீஸில் ஓடிட்டு இருப்பான். நாங்கள்லாம் வந்து செல்வமணி சார் தான் ஆஃபீஸ் தான், வீடு தான் எங்களுக்கு ஆஃபீஸு. சார் வந்து மேலே இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க சார். போய் ரெகுலராக பார்ப்போம். அப்படி சுற்றிட்டு இருந்த பையன் தம்பி எனக்கு. இன்றைக்கி வந்து ரொமான்ஸ் பண்ணுறான், பாட்டு பாடுறான், டான்ஸ் ஆடுறான், நடிக்கிறான். ஐம் ஸோ ஹாப்பி. தேவ், ஆல் தி பெஸ்ட். இன்னும் பெருசாக பண்ணோம். அவர் இப்போது ஹீரோவாக ஆகி அந்த ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரிங்கிற ஒன்றை வந்து எடுத்து நடத்த வேண்டிய பொறுப்பும் அவருக்கு வந்திருக்கு. உனக்கு வந்து பெரிய பொறுப்புகள் எல்லாம் வந்திருக்கு. அதை வந்து நல்லா பண்ணணும். வாழ்த்துக்கள் என்டையர் டீம். சாம் பிரதர் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க செல்வமணி சார், அமீர் சார், சமுத்திரகனி சார், உங்கள் கூட மேடையை பகிர்ந்துக்கிறது ரொம்ப சந்தோஷம். ட்ரெயிலர் ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. இந்த லைன் முன்னாடியே தேவ் சொன்னார். அதில் ஒரு விஷயம் ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அது ஆக்சுவலாக ட்ரெய்லரில் காமிக்கலன்னு நினைக்கிறேன்.
அது படத்தில் பார்க்கும்போது இன்னும் சர்ப்ரைஸாக ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். சாங்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த உளுந்தூர் கட்ட சாங் ரொம்ப நல்லாயிருக்கு. நான் இங்கே மெயினாக வந்ததுக்கு காரணம் எங்கள் வீட்டு பையன் தேவ் அவருக்காக தான். ஏன்னா நான் மரகநாள லைன் வந்து ஃபஸ்ட்டு நான் டில்லி சாருக்கு ஒரு அரை மணி நேரம் சொன்னேன். அப்போ ஃபஸ்ட்டு பக்கத்துலேருந்து கேட்டது தேவ் தான். 2 பேர் தான் எப்போவுமே மீட்டிங்கில் இருப்பாங்க. அப்போ தான் காலேஜை முடிச்சுட்டு வந்திருந்தார். அந்த டைம் இருந்து இப்போ வரைக்கும் இப்போ ஒரு 10 வருஷம் ஆச்சு. கிட்டத்தட்ட 10 படங்களுக்கு மேலே அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதில் பெரும்பாலான படங்கள் பெரிய ஹிட்டு. அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ஹீரோவாக லான்ச் ஆகுறாரு. அது வந்து எத்தனை பேருக்கு அது கிடைக்கும்னு தெரில. ஏன்னா ப்ரொடியூசர் கூட தெரியாது. நான் இப்போ ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரியில் இப்போ அவர் தான் ரன் பண்ணிருக்காரு. நான் வேறு மீட்டிங்க்கு போகும்போது திடீர்னு ஏதோ ஒரு நாள் டென்ஷனாக இருந்தார். ஏன் என்ன ஆச்சுன்னா, இல்லை எவ்வளோல அங்கங்கே பட்ஜெட் அங்கே இப்படி கொஞ்சம் அதிகமாகிட்டு இருக்குன்ட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, ஒரு ஹீரோ பட்ஜெட்டை பற்றி யோசிச்சுட்டு ஏன் ப்ரொடியூசர் ஏதாவது அப்செட் ஆகிறாருன்னா, இல்லை அவர் ஒன்றும் இல்லை எனக்கு தோணுது அது கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோ ஃபீல் பண்ணுறது வந்து சினிமாவுக்கு ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். அந்த 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக இதுக்கெல்லாம் கை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். தேவ வந்து அவரோட பர்சனலாக அவரோட இழப்புகள் அதிகம். அவரோட வயசுக்கு அவரோட ஸ்ட்ரகிள்ங்கிறது ரொம்ப அதிகம். அவரோட வயசுக்கு அந்த பெயின் எல்லாம் மறைச்சிட்டு எப்பவுமே சிரிச்ச முகத்தோடு தான் இருப்பார். துரை ப்ரோக்கு தெரியும். ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்கும். இப்போ இந்த படம் டேக் ஆஃப் பண்ணுறக்குள்ள அவ்வளோ ப்ரெஷரு. எப்பவுமே எந்த இடத்துலையுமே அவர் கோவப்பட்டு பார்த்ததில்லை. அது டில்லி பாபு சார்கிட்ட இருந்த ஒரு இயல்பு வந்து தேவ்கிட்ட இருக்குது. அது என்றைக்குமே அது இருக்கணும். அந்த அது கண்டிப்பாக இருக்கணும். அவன் பார்த்த ஸ்ட்ரகிளுக்கு அவன் இன்னும் ரொம்ப பெரிய இடத்துக்கு நல்ல இடத்துக்கு வரணுங்கன்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நான் கண்டிப்பாக டில்லி பாபு சாரை மிஸ் பண்ணுறேன். அவர் இருந்திருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். ஏன்னா தேவோட வளர்ச்சி ஒவ்வொன்றும் அவர் அப்படி பார்த்துட்டு இருந்தார். எல்லாருக்கும் வணக்கம். கண்டிப்பாக செப்டம்பர் 12 கண்டு இது எங்கள் படம் வந்து பாருங்கள். பார்த்துட்டு தேவ வாழ்த்துங்க. தேங்க்யூ. நன்றி சரவணன். உங்களுடைய இந்த பேச்சையே நான் வந்து எங்களுடைய கதாநாயகனுக்கு அறிமுக உரையாக எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுடைய அன்பான பாராட்டுகள் ஆசீர்வாதங்களோட கரகோஷத்தோடு நான் மேடைக்கு அழைக்க போகிற திரைப்படத்தின் கதாநாயகன் திரு தேவா அவர்கள். இங்கே வந்திருக்கும் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். சரவணனை பேசின கொஞ்சம் லைட் எமோஷனல் ஆகிட்டார் சொன்ன சில விஷயங்களில். சமுத்திரகனி சார், அமீர் சார், செல்வமணி சார் எல்லாருக்கும் இங்கே வந்ததுக்கு ரொம்ப மிகப்பெரிய தேங்க்ஸ். யோலோ இந்த படம் எனக்கு கிடைக்கிறதுக்கு ஒருத்தர் காரணம். அவர் பேர் அரவிந்த். அவர் அங்கே இருக்கார். ஸோ இவங்க எல்லாருக்கும் அசிஸ்டன்ட் டேரக்டர் டீம்லேருந்து ஃபோன் வந்துச்சு. எனக்கு அரவிந்த் எங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு அண்ணா தான் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி ஒரு டீம் கூப்பிட்றாங்க, நீ போய் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு வேறு படம் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், சரி ஓகே நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு போய் ஃபஸ்ட் டைம் சாம் சாரும் ராம் சாரையும் மீட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் எப்படி நிக்கி கிட்ட வந்து பார்த்து சிரிச்சாங்களோ என்ன ஒரு 5 நிமிஷம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. எதுவும் பேசவே இல்லை. என்னை பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா சாம் சாரும் ராம் சாரும் சேர்ந்து கதை சொன்னாங்க. கதை சொல்லி முடிச்சுட்டு எனக்கு பிடிச்சிருக்கு சார், ஸோ நீங்கள் ஃபர்தராக என்ன பண்ணணுன்னு சொல்லிக்கணும். அப்போ அவர் ப்ரொடியூசர்கிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து கூகுள் மீட்டில் மகேஷ் சாரை மீட் பண்ணேன். ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தார் என்கிட்ட பேசும்போது. ஐ வாஸ் லைக் தேவ் சொன்னிருந்தாங்க, நான் பார்த்தேன் உங்கள் ஸ்டில்ஸ்லாம் பார்த்தேன், உங்களை பற்றி சொன்னாங்க, எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக இந்த படம் பண்ணணும், ஐ எம் ஹாப்பி டு அசோசியேட் வித் யூ. நான் எதுவுமே பேசல, உடனே கமிட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரியே எனக்கு ரொம்ப. அப்போ சொன்னார், இல்லை நான் வந்து யங்ஸ்டர்ஸோட தான் போகணும், ஃப்ரெஷ் ஃபேஸோட போகணுன்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். அவங்க வந்து நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பீங்கன்னு சொன்னாங்க. ஸோ உங்களோட சப்போர்ட் ஃபுல்லாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூஜையில் தான் அவர் மீட் பண்ணேன். நான் பார்த்த ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு ப்ரொடியூசர் இவர். ஸோ நானுமே வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆஸ் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணியிருக்கேன். நம்ம என்னெல்லாம் டார்ச்சர் பண்ணுவோம் ஒரு டைரக்ஷன் டீமை, டிஓபி டீமை நான் பார்த்துருக்கேன். பட் அந்த மாதிரி எந்த விஷயங்களும் இல்லாமல், கொஞ்சம் கூட அவங்களுக்கு வந்து பெரிய ப்ரெஷர் இல்லாமல் செட்டில் வந்துட்டு அவங்களுக்கு க்ரியேட்டிவாக என்ன ஒர்க் பண்ணணுமோ அந்த லிபர்ட்டி கொடுத்துருந்தாரு. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அண்ட் நான் 2-3 விஷயங்கள் செட்டில் பார்க்கும்போது எனக்கு அடிக்கடி தோணுது, சரவணன் சொன்ன மாதிரி நான் அவர்கிட்ட பர்சனலாக பேசுவேன், ஆஹா இந்த இடத்துல கொஞ்சம் இது பண்ணியிருந்தா இன்னும் கம்மி பண்ணியிருக்கலாமே, இது கம்மி பண்ணியிருக்கலாமே, எனக்கு அப்பப்போ அந்த மைண்டு போயிடும். பட் இட் வாஸ் ரியலி ஒர்க்கிங் வித் திஸ் டீம். ரொம்ப ஜாலியான டீம். அதுவும் ஏடிஸ் ஸ்டீஃபன், ஸ்ரீநந்தா, தம்பிக்குட்டின்னு கூப்பிடுவோம், அபீஷ், இவங்க கூடலாம் சேர்ந்து ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்னோடய கோஸ்டார் தேவிகா, அப்புறம் ஆகாஷ் ப்ரோ, திவாகர், யுவராஜ் அண்ட் நிதி, இவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பியான மொமெண்ட்ஸாக இருந்துச்சு. அண்டு இந்த விழாவில் ஹீரோ வந்து ஜேவியர் பிரதர்.
எனக்கு ஃபஸ்ட்டு கதை சொல்லும் போதே அவங்க 6 பாட்டோட டியூனுமே வாங்கி வச்சுருந்தாங்க டைரக்ஷன் டீம். நான் அதுவும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் பண்ண படங்களில் பெருசாக பாட்டுகள் கிடையாது. ப்ரொடியூஸ் பண்ண படத்தில், நான் ஒர்க் பண்ண படத்தில். ஸோ ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க சேவியர் ப்ரோ. கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறமா நிறைய டிரெக்டர்ஸ், நிறைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் உங்களை கூப்பிட்டு நிறைய பாட்டு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். அண்ட் என்ன பேசணும்னு தெரில. சொன்ன மாதிரி என் வயசுக்கு நான் இழந்தது வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகம் நான் நினைக்கிறேன். நான் இன்னைக்கு இந்த மேடையில் நிற்கணும், என்னை இப்படி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். என் கூட இருந்த நான் 3 பேருமே இல்லை. என்னோட அப்பா, என்னோட அம்மா, அப்புறம் எனக்கு மென்டராக இருந்த என்னோட மாமா டில்லி பாபு சார். நான் மாமான்னு பெருசாக அவரை கூப்பிட்டதே இல்லை, ஷாரன் கூப்பிட்டு பழகிட்டேன். ஏன்னா ஸோ அவங்களோட பிளெஸ்ஸிங்கோட இதெல்லாம் நடக்குது அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியான மூமெண்ட். பட் இந்த ஸ்டேஜ் அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன் சின்ன வயசுலேருந்து. அதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் மேலே இருந்து அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கான்றத, அவங்க பிளெஸ்ஸிங் இருக்குன்றதை நம்புகிறேன். இப்போது எனக்கு உறுதுணையாக ப்ரொடக்ஷன் சைடில் என்னை சப்போர்ட் பண்ணிவிட்டு என்னோட க்ரோத் கான விஷயங்கள் பண்ணுறது வந்து துரைனா. அவர் வந்து நான் சும்மா அண்ணான்னு சொல்லலை, அந்த ட்ராவலுக்கு பின்னாடியுமே பெரிய விஷயங்கள் இருக்குது. நான் உள்ள ஈபிஆர் ஜாயின் பண்ணும் போதுலேருந்தே எனக்கு அவரை தெரியும். 10 வருஷம் ட்ராவல், சதீஷ்னாவும் 10 வருஷம் ட்ராவல், சரவணனா 10 வருஷம் ட்ராவல், எல்லாருமே எனக்கு குழந்தையிலேருந்து பார்த்துருக்காங்க. நான் இப்போது இவங்க 3 பேர் இந்த சார்பில் நான் துரைனாவை தான் பார்த்துட்ருக்கேன். அண்ட் இஸ் கீப் சப்போர்ட்டிங் மீ. எவ்வளோ செப்டம்பர் 12 ரிலீஸ் ஆகுது. ஸோ உங்களோட சப்போர்ட், நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் அந்த படம் போய் மக்களை சேரும். மக்கள் தேட்டரில் பார்த்துட்டு எங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க நம்புகிறோம். ஸோ நீங்கள் உங்கள் சப்போர்ட்டை மக்கள்கிட்ட போய் இந்த படத்தை சேர்த்துருங்க. அப்போ தான் எங்களை மாதிரி வளர்ந்து வரும் கதாநாயகிகள், நடிகர்கள், இயக்குனர்கள், ப்ரொடியூசர்ஸ் எல்லோரும் அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். YOLO on September 12th theaters. Thank you. கிளாசிஃபைட் ஆட்ஸ், டிஸ்ப்ளே ஆட்ஸ், சிறிய விளம்பரம் முதல் பெரிய விளம்பரம் வரை அனைத்து கடைகளிலும் வீடுகளிலும் இலவசமாக டிஸ்ட்ரிபியூஷன் செய்து தரப்படும் சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் ஆல்வேஸ் யோர் நெய்பர்ஹுட் நியூஸ் பேப்பர்.